வணக்கம். யாரோ சொன்ன ஒரு சின்ன வார்த்தை உங்க தன்னம்பிக்கையே மொத்தமா சிதைச்சிருக்கா? சரி, இன்னைக்கு நாம நம்மள பத்தின தப்பான கண்ணோட்டங்களை எல்லாம் உடைச்சு நம்மளோட உண்மையான மதிப்பு என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த மேற்கோள் தான் நம்ம இன்னைக்கு பேச போற விஷயத்தோட மையமே. வெளியிலிருந்து வர்ற விமர்சனத்தை விட அத நாம எப்படி எடுத்துக்கிறோம், நமக்குள்ள நாம என்ன பேசிக்கிறோம், அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் தான் நம்மள ரொம்பவே காயப்படுத்துது. சொல்லப்போனா நாமளே நமக்கு எதிரியா மாறிடுற மாதிரி தான் இது. யோசிச்சு பாருங்க, யாரோ ஒருத்தர் சொன்ன ஒரு சாதாரண கமெண்ட் உங்க நம்பிக்கையே அசைச்சு பாத்திருக்கா? மத்தவங்களோட கருத்துக்கள் எப்படி ஒரு உடைந்த கண்ணாடி மாதிரியாகி நம்ம உண்மையான உருவத்தையே மறைக்குதுன்னு இப்ப பாக்கலாம். வாங்க, இப்ப நாம எலியனோட கதைக்குள்ள போலாம். எலியன் ஒரு பிரமாதமான ஓவியன். அவனோட பிரஷ் இருக்கே, அது மனுஷங்களோட முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை அப்படியே தத்ரூபமா கொண்டு வந்துரும். ஆனா அவன்கிட்ட ஒரு சின்ன வீக்னஸ் இருந்துச்சு. என்னன்னா, தன்னோட திறமைக்கு ஒரு அங்கீகாரம் வேணும்னா அதுக்கு அவன் எப்பவுமே மத்தவங்களோட பாராட்டையே எதிர்பார்த்துட்டு இருப்பான். இது நம்மள நிறைய பேருக்கு நடக்கிறது தான் இல்லையா? ஒரு 20 பேர் நம்மள பாராட்டினாலும் சரி, ஒரே ஒருத்தர் மட்டும் ஒரு குறை சொல்லிட்டா போதும், நம்ம மனசு முழுக்க அந்த ஒரு குறையில தான் போய் நிக்கும். இது ஏன்னா நம்ம மூளை அப்படிதான் வேலை செய்யுது. எலியனோட சுயமதிப்பும் இதே மாதிரிதான். பாராட்டுக்களை எல்லாம் ஓரமா வச்சுட்டு குறைகளை மட்டுமே தேடிட்டு இருந்துச்சு. சரி, அடுத்த கட்டத்துக்கு போலாம். நம்மளோட இந்த சுய சந்தேகத்துக்கு ஆணிவேர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். நமக்குள்ளே ஒரு குரல் ஒழிச்சுட்டே இருக்குமே, ஒரு கிரிட்டிக் மாதிரி. அதை அடையாளம் கண்டுபிடிக்கிறது தான் முதல் ஸ்டெப். இப்ப கதையில ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட். ஒரு வியாபாரி ஒரு மேஜிக் கண்ணாடியோட வரான். ஆனா அது வெறும் கண்ணாடி இல்ல, அது ஒரு தந்திரமான பொறி. இந்த கண்ணாடி தான் கதையோட முக்கியமான மெட்டஃபர். நமக்குள்ளேயும் வெளியிலயும் இருந்து வர விமர்சனங்களை தான் இது குறிக்குது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்க ப்ரொஃபஷனல் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு உடைந்த கண்ணாடியா யார் செயல்படுறாங்க? உங்களோட தப்பான ஒரு பிம்பத்தை யார் காட்டுறாங்க? அது உங்க கூட வேலை பாக்குறவங்களா, உங்க பாஸா, இல்ல உங்களுக்குள்ளேயே ஒலிக்கிற அந்த கிரிட்டிக்கல் வாய்ஸா? சரி, இப்ப அந்த உடைந்த கண்ணாடியில தெரியற பொய்ய நாம எப்படி உண்மைன்னு நம்ப ஆரம்பிக்கிறோம்னு பார்க்கலாம். இங்க சிதைந்த, அதாவது டிஸ்டோர்டட் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். அந்த கண்ணாடி இருக்கு, அது வேணுமென்றே வளைக்கப்பட்ட ஒண்ணு. அதனால அழகான விஷயங்கள் கூட அதுல அசிங்கமா தெரியும். அதாவது ஒரு தப்பான பொய்யான தோற்றத்தை கொடுக்கும். இதுதான் சிதைந்தது. இதுதான் எலியனோட சுய சந்தேகத்தோட உச்சகட்டம். அவன் தன்னோட மாஸ்டர் பீஸ அந்த கண்ணாடியில காட்டுறான். ஆனா அதுல ஒரு பயங்கரமான உருவம் தெரியுது. அவன் அதை பார்த்ததும் அப்படியே உடைஞ்சு போயிட்டான். தன்னோட பிரஷ் எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டான். அந்த கண்ணாடி காட்டின பொய்ய அவன் உண்மை நம்பிட்டான். அடுத்து தகுதியற்ற, அதாவது இன்எடிக்குவேட்ற வார்த்தை. ஒரு திறமையான ஓவியனை ஒரே ஒரு தப்பான விமர்சனம் எப்படி ஒண்ணுக்குமே உதவாதவா மாதிரி உணர வச்சதுன்னு பாருங்க. அந்த கண்ணாடி காட்டின பொய்யான பிம்பத்தால எலியன் தன்னை ஒரு தகுதியற்றவனா நினைக்க ஆரம்பிச்சிட்டான். பாருங்க, அந்த வியாபாரியோட உடைந்த கண்ணாடிங்கிறது வெறும் கதை இல்ல. நம்ம ஆபீஸ்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில சந்திக்கிற நியாயமில்லாத ஃபீட்பேக்கோட உருவகம்தான் அது. சில சமயம் கூட வேலை பார்க்கற ஒருத்தரோட பொறாம, இல்லனா நம்ம பாஸோட ஒரு பேட் டே, இது கூட நமக்கு ஒரு உடைந்த கண்ணாடியா மாறி நம்மள தப்பா காட்டிடலாம். இங்க ஒரு முக்கியமான சைக்கலாஜிக்கல் கான்செப்ட நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் புறத்தெரிதல் அல்லது ப்ரொஜெக்ஷன். சில சமயம் வர்ற கடுமையான விமர்சனங்கள் இருக்கே, அது பெரும்பாலும் உங்களை பத்தின உண்மையா இருக்காது. அதுக்கு பதிலா அந்த விமர்சனத்தை சொல்றவங்களோட பயம், பொறாம, இல்லனா அவங்களோட பாதுகாப்பின்மையோட பிரதிபலிப்பாதான் இருக்கும். சரி, இப்ப கதை ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வருது. எலியன் அந்த பொய்யான பிம்பத்திலிருந்து எப்படி வெளியில வர்றான், எப்படி விடுதலை அடையறான்னு நம்ம பார்க்கலாம். அப்போதான் எலியனோட புத்திசாலியான மென்டார், அதாவது அவனோட வழிகாட்டி வர்றாரு. அவர் அந்த கண்ணாடிய பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறாரு, இது ஒரு உடைந்த தப்பான கருவின்னு. சில நேரங்கள்ல இந்த மாதிரி ஒரு தெளிவான வெளிப்பார்வை நமக்கு ரொம்பவே தேவைப்படும். அவர் ஏலியன் கிட்ட சொல்றாரு, நீ உன்னோட ஒரு தலை சிறந்த படைப்ப ஒரு உடைந்த கருவிய வச்சு மதிப்பிடுற. இந்த ஒரு வரி அந்த மொத்த சூழ்நிலையே மாத்திடுச்சு. எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு உண்மை இல்லையா? நாம நம்மள எப்படி பாக்குறோங்கிறது, நாம அதுக்கு என்ன கருவிய பயன்படுத்துறோங்கிறத பொறுத்துதான் இருக்கு. அப்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, நீங்க உங்களை எடை போட பயன்படுத்துற கருவி சரியா இருக்கா? சரி, இந்த கதையில இருந்து கிடைச்ச பாடத்தை நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்துற ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸா மாத்தலாம். 3 ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப் 1, அந்த சிதைவை கண்டுபிடிங்க. உங்களுக்கு வர ஃபீட்பேக் ஒரு வளைஞ்ச கண்ணாடியில இருந்து வருதான்னு யோசிங்க. ஸ்டெப் 2, அந்த பொய்யான பிரதிபலிப்பை நிராகரிங்க. மனப்பூர்வமா அதை ஏத்துக்க மறுங்க, அது உங்க உண்மை இல்ல. ஸ்டெப் 3,
உங்களுக்கான தெளிந்த ஏரிய கண்டுபிடிங்க. அதாவது உங்கள நம்புற ஒரு மென்டர் கிட்டயோ இல்ல உங்க பழைய வெற்றிகளை நினைச்சு பார்த்தோ உங்க உண்மையான பிம்பத்தை தேடுங்க. அதோட அந்த வழிகாட்டியே எலியன ஒரு கிறிஸ்டல் மாதிரி தெளிவா இருக்கிற ஏரிக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க அந்த அசையாத தண்ணியில எலியன் தன்னோட உண்மையான பிரதிபலிப்ப பாக்குறான். எந்த ஒரு கோணலும் இல்லாம அவனோட உண்மையான திறமையும் மதிப்பும் அவனுக்கு தெரிய வருது. கடைசியா உண்மையான, அதாவது ஆத்தென்டிக் என்ற வார்த்தை. இது ஏலியன் அந்த ஏரியாவுல பார்த்தானே அவனோட மெய்யான சுயம் அதை குறிக்குது. மத்தவங்களோட கருத்துக்கள், அவங்களோட புறத்தெரிதல்கள் எதுவுமே இல்லாம அவனோட நிஜமான ஜென்யூனான அடையாளம். சரி, வாங்க நாம முன்னோக்கி போறதுக்கான பாதை, அதாவது நம்ம உண்மையான பிரதிபலிப்ப கண்டுபிடிக்கிறதுக்கான வழிய பத்தி இப்ப பார்க்கலாம். அப்போ இந்த கதையிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, உண்மையான பலம் கூட்டத்தோட கைத்தட்டல் இல்ல, உங்க சுயநம்பிக்கையில தான் இருக்கு. நியாயம் இல்லாத விமர்சனம் பெரும்பாலும் உங்கள பத்தினதில்ல, அது சொல்றவங்கள பத்தினது. உங்க மதிப்பை நீங்க தான் அளவிடணும், மத்தவங்க இல்ல. கடைசியா அந்த பொய்யான கண்ணாடிகளை உடைக்கிற சக்தி உங்ககிட்டே இருக்கு. இப்போ இந்த ஒரு கேள்வியோட நான் உங்கள முடிக்கிறேன். உங்க முன்னாடி இருக்கிற அந்த உடைந்த கண்ணாடிகள்ல பாக்குறத நிறுத்திட்டா நீங்க என்ன மாதிரியான ஒரு மாஸ்டர் பீஸ உருவாக்குவீங்க? யோசிச்சு பாருங்க. அந்த கண்ணாடிகளை உடைச்சிட்டா உங்களால என்னவெல்லாம் சாதிக்க முடியும்னு. உங்க தலை சிறந்த படைப்பு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு.